ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்கத்தா பக்கத்தில் உள்ள ஜூ. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வந்து தெரிஞ்சவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம சீரியல் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். தங்கமயில வந்து வெளியில் விரட்டி விட்டாங்க உண்மை தெரிஞ்சு. இப்போ அவங்க வந்து வாசல் வந்து கற்றுன்னு கற்றுனாங்க. இப்போ பக்கத்தில் உள்ளவங்க இதான் சரி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்ருந்தாங்க. இப்போ அழுதா உடனே இப்போ வந்து இந்த அழுத உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா வா வா போகலாங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போட்டு அம்மா நான் அங்கே போகிறேம்மா, நான் அங்கெல்லாம் போக முடியாது, உன்னை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிட்டாங்க, நீ எப்படி போக முடியும், நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு போயிறாங்க. அங்கே வந்து தங்கமேல் அழுதுகிட்டே இதெல்லாம் தெரிஞ்சு தான் முதலே சொன்னேன், நீ கேட்காம மாட்டி விட்டேல, நீ வாயை முட்டடி, கவலைப்படாது, இன்னும் 2 நாள் தான், 2 நாளில் அதே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வாழ வைக்கிறேன்டி, இது நான் போடுற சபதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கமேல் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து காட்டுறாங்க, இங்கே வீட்டில் யாருமே சாப்பிடல, ஆளுக்கு ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே கடையில் போய் நம்ம சாப்பாடை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிர் வந்து நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நேராக போய் சாப்பாடு வாங்க போகிறாங்க. அப்போ சாப்பாடு எடுத்து என் அம்மா அவளால் மனசு நிறைஞ்சாச்சு, என்ன வயிறு வேறு நிறையணுமா அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறாங்க. பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து அதுக்கு சாப்பிடுங்க, அதுக்காக சாப்பிடாமே நம்ம இருக்கணுமா, எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது சொல்லி சரவணன்ட்டு போய் மன்னிப்பு கேட்குறா. அப்போ நீ ஆமாம் நான் தானே எல்லா விஷயத்தையும் நான் தானடா உனக்கு வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், எல்லா விஷயத்தையும் முறையாக நான் வந்து விசாரிச்சிருக்கணும், நான் தான் விசாரிக்கல, அதனால தானே இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நான் மட்டும் நல்லா விசாரிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, தீர விசாரிக்காமல் பண்ணியிருக்கேன் பாரு, நம்ம தப்பு தான், எம்மையில தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சொல்லி இங்கேயும் அதே மாதிரி தங்கமேல்கிட்ட சொல்கிறாங்க, நம்மளும் விசாரிச்சிருக்கணும், அதுக்காக இப்படி வந்து விரட்டிடுவாங்களா, பார்த்துடலாம், அது யாருக்கா வீட்டை விட்டு வெளில விட்டோம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏதோ பொய் சொன்னோம், ஆமாம் அதுக்காக வீட்டை விட்டா வெளில விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்க போகலாம். எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி உன்னை அதே வீட்டிலே வந்து வாழ வைப்பேன், நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த வீட்டுக்கு நீ வாழ போத்தான் போகிற, பார்க்கத்தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமேல் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்குது. விஜய் டிவிலே இப்போ சரகடிக்காசம் முதல் இடத்துல இருக்குது. இப்போ இந்த சீரியல் வந்து முதல் இடத்துல வந்துருச்சு. ஏன்னா என்ன ஆகுமே அப்படின்னு தெரியல. இப்போ வந்து அதே சமயம் பிக் பாஸ் வந்து பார்க்கலாம். பிக் பாஸ் இன்றைக்கி வந்து சாண்ட்ரா மறுபடியும் திவ்யா கூட சண்டை போட்டுட்ருக்காரு. இதை பற்றி காணாமத்து வந்து விக்ரம் கிட்ட போய் சொல்கிறாரு. இவங்க திரும்ப சண்டை போட்டுட்ருக்காங்க, பெருசாக அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2 பேருக்கும் சண்டை. இவங்களுக்கு உண்மையிலே இருந்துட்டா நேராக திவ்யா கிட்ட போய் நேருக்கு நேர் பேச வேண்டியதானே, இந்த திவ்யா இங்கே வா அப்படி சொல்லி நேருக்கு நேர் பேச வேண்டியதானே, ஏன் நேருக்கு நேர் பேசமானா அவங்க அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.